அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களுக்கு உங்கள் ராஜசூரியனின் சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரிய தோழர்களே, பக்த கோடிகளே, அற்புதம் ஆனந்தம் சேனலுடைய அபிமானிகளே, உங்களுக்கு இன்றைய சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துக்களை மகாபெரியவா திருவடி சரணடைந்து, விஷ்ணு துர்காதேவி தாய் திருவடி சரணடைந்து உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், அகமகிழ தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சித்ரா பௌர்ணமியில் சித்திரகுப்தை, அதாவது சித்திரகுப்தர், அந்த சித்திரகுப்தருடைய திருப்பாதங்கள் தொட்டு வணங்கி திருவிளக்கேற்றி வழிபட்டால் மிக சிறப்பு என்று நம்முடைய சங்ககால நூல்கள் நமக்கு சொல்கிறது. இதைவிட இன்னும் சிறப்பு என்றால், இன்று காலையில் 5 மணி துவக்கத்திலிருந்து இரவு 11 மணி வரை இந்த சித்ரா பௌர்ணமியுடைய துவக்கமாக இருக்கிறது. அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் இந்த பௌர்ணமி அரும்பிக் கொண்டிருக்கிறது. இந்த இரவு 11 மணி வரை இது இருக்கிறது. ஆகவே எப்பொழுதுமே அம்பாளை வழிபட இரவு நேரமே சிறந்தது. ஆகவே அன்பர்களே, இரவு நீங்கள் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு, இன்னும் சொல்லப்போனால் நிலா உதயம் வந்துவிடும். 6 மணிக்கு மேல் 11 மணி வரை அம்பாள் ஆலயங்களில் நீங்கள் தரிசனம் மேற்கொண்டு நெய் விளக்கு, தேங்காய் எண்ணெய் விளக்கு இப்படி ஏற்றி வழிபட்டால் மிக சிறப்பு. இதை காட்டிலும் ரொம்ப சிறப்பு என்றால், இன்றைக்கு சக்திவேலன் சன்னதிக்கு சென்று, அதாவது முருகப்பெருமான் சன்னதிக்கு சென்று வழிபட்டால் மிக விசேஷம். காரணம், இன்று செவ்வாயுடைய நட்சத்திர தாரையில் இன்றைய ஆண்டினுடைய சித்ரா பௌர்ணமி அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்கிறது. ஆகவே இன்று முருக வழிபாடு உங்களுக்கு மிக உகந்ததாக இருக்கும், காரியங்களை ஆற்றித்தரும். அது மட்டுமல்ல, மண், மனை, பூமி இந்த பிரச்சனைகளில், அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி வேண்டுகோள், பௌர்ணமியிடம் நீங்கள் அம்பாளிடம் சென்று முறையிட்டால், முருகப்பெருமானுடைய திருப்பாதங்களில் விழுந்து வணங்கி முறையிட்டால் கண்டிப்பாக இந்த பௌர்ணமியிலே உங்களுக்கு பெருத்த மாற்றங்கள் வரும். ஆகவே அன்பர்களே, இதைவிடவும் இன்னும் அற்புதம், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று அம்பாள் ஆலயத்தில், இன்று ஒரு நாள் மட்டும் அம்பாள் ஆலயத்தில் இரவு 11 மணி வரை நடை சாத்தி விட்டாலும் கூட பரவாயில்லை, இருந்து அம்பாளுடைய பெயரை சொல்லி, அந்த ஆலயத்தினுடைய அம்பாள் பெயரை சொல்லி கண்ணை மூடி தவம் மேற்கொண்டால் கண்டிப்பாக காரிய சித்தி அடையலாம். மிக எளிமையான வழி இது. காரணம், இன்றைக்கு அந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அவருடைய நட்சத்திரத்திலேயே இந்த பௌர்ணமி திதி வருவதால் மிகுந்த அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் அது அளித்தரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பர்களே. ஆகவே அன்பர்களே, இந்த சித்ரா பௌர்ணமியில் பாலபிஷேகம் மிக சிறந்தது. அம்பாளுக்கு பாலபிஷேகம் செய்து, முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய பாவங்களும் உங்களுடைய தோஷங்களும் நிவர்த்தியாகும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். இப்படிப்பட்ட பல மாற்றங்களை நிகழ்த்தும். ஆகவே இந்த சித்ரா பௌர்ணமி உடல் நோய்களை கூட தீர்க்க வல்லது. மனப்பிரச்சனையிலிருந்து உங்களை தீர்த்துவிடும். மனக்குழப்பங்கள் உள்ளவர்கள், மனையில், அதாவது தன்னுடைய வீட்டில் எப்பொழுதுமே சண்டை சச்சரவோடு உள்ளவர்களெல்லாம் இந்த பௌர்ணமி பூஜையிலே, அதாவது பௌர்ணமியில் அம்பாள் திருப்பாதங்களிலே தங்களுடைய சிரசை வைத்து, அதாவது விழுந்து வணங்கி அம்பாளை வழிபட இந்த சித்ரா பௌர்ணமி உங்களுக்கு சிக்கலை தீர்க்கும் பௌர்ணமியாக மாறும். ஆகவே அன்பர்களே, அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் நீங்கள் அள்ளி பெருக, மிக பெரும் வாழ்க்கையிலே ஆனந்த நிலை உருவாக, எல்லாம் அல்ல இந்த குரோதி ஆண்டு சித்ரா பௌர்ணமி உங்களுக்கு அருளாசி புரியட்டும் என்று சொல்லி, இந்த அற்புதம் ஆனந்தம் சேனல் வாயிலாக உங்களுக்கு மீண்டும் என்னுடைய அகமகிழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதம் ஆனந்தம், உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர், உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம்.